சில்வர்புரூக் என்ற அமைதியான நகரத்தில் ஒரு இரவு விசித்திரமான சம்பவங்கள் தொடங்கின. தெருவிளக்குகள் துடித்தது, மாடுகள் வானத்தை பார்த்து நின்றது. ஒரு தோட்டக்குட்டி சிலை வடக்கு நோக்கி திரும்பியது. உடனே எல்லோரும் ஏலியன்கள் என்று முடிவு செய்தார்கள். தேக்கடை உரிமையாளர் பிரகாஷ் தான் முதன்மை விசாரணையாளர். ஒரு மங்கலான புகைப்படத்தை காட்டி ஆதாரம் இருப்பதாக அறிவித்தார். ஆனால் வானத்தில் மறைந்திருந்த சிறிய, கொஞ்சம் சேதமடைந்த விண்கலத்தில் 3 ஏலியன்கள் மனிதர்கள் உருவாக்கிய சதி கோட்பாடுகளை படித்து திகைத்துக் கொண்டிருந்தார்கள். நாம் மாடுகளை கடத்துகிறோமாம், வானிலை கட்டுப்படுத்துகிறோமாம் என்று அவங்க குழம்பினார்கள். உண்மையில் அவர்கள் நல்ல சமோசா தேடி சுற்றுலா வந்தவர்கள்தான். தவறுதலாக ஒரு விளக்குத்தூண் விழுந்ததால் இந்த பரபரப்பு ஆரம்பமானது. ஊர் மக்கள் பூங்காவில் வானத்தை நோக்கி காத்திருக்க விண்கலம் புறப்பட முயன்றபோது திடீரென ப்ளூடூத் மூலம் பூங்கா ஸ்பீக்கரில் ஏலியன் பாப் பாடல் முழங்கியது. ஒளி பளிச்சென பிரகாசித்து விண்கலம் வேகமாக பறந்து சென்றது. மறுநாள் பூங்காவில் கிடந்த ஏலியன் லஞ்ச் பாக்ஸில் அரை சாப்பிட்ட 3 சமோசா மட்டும் இருந்தது. அதை உயர்த்திக் காட்டிய பிரகாஷ், இதுதான் ஆதாரம் என்றார். விண்வெளியில் தொலைவிலிருந்து பார்த்த ஏலியன்கள், மிஸ்டரியை அவர்களே வைத்துக் கொள்ளட்டும் என்று சிரித்தார்கள். சில சமயம் உண்மை மனிதர்கள் கற்பனை செய்வதை விட சுவாரஸ்யமாக இருக்கும்.